பேசஞ்சருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ பைலட்டுக்கு 100% வந்து அவங்க வந்து இறக்க போறாங்கன்னு இது விழுந்ததுக்கு காரணம் டீப் ஸ்டால் அண்ட் டீப் ஸ்பின் அப்படிம்பாங்க. 17,000 அடியில பறந்துட்டு 230 மைல் ஸ்பீடு போன பிளேன் வந்து வித்தின் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 30 மைல் ஸ்பீடுக்கு லோ ஆயிடுது. 30 மைல் ஸ்பீட்ல ஒரு குட்டி பொம்மை பிளேன் கூட பறக்காது, அப்படியே ஸ்டால் ஆகுது, கீழே வருது. பாத்தீங்கன்னா செங்கல் விழ மாதிரி விழுது. இது விழும்போது ஒரு நிமிஷத்துக்கு 11,000 அடி எஸ்டிமேட் பண்றாங்க. 17,000 அடி தான் பறந்துட்டு இருந்திருக்காங்க. மொத்த டைமே அவங்க அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே வந்து விழுந்து நொறுங்கிறதுக்கு 1.5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இதுல வந்து யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் பைலட் கூட எந்த வார்னிங் கிடையாது, எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் ஃபைன். காத்து வந்து அந்த டைல் மேல படாத அந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் வாங்க. இந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் இருந்தா தான் அந்த ஸ்டாலை வந்து சரி பண்ண முடியும் பைலட்டால. இப்ப அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாத போயிருக்கும். அது வந்து டீப் ஸ்பின்ல போயிடுச்சு. 1994 அமெரிக்கன் ஈகிள் எப்படி விழுந்ததோ அதே பேட்டர்ன்ல ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பர்டிகுலர் பிளேன்ல எப்பயுமே இந்த ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பிளேன்லயும் ஒரு வார்னிங் வரும். இதுல அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த மாதிரி ஐசிங் கண்டிஷன்ல வரும்போது ஆட்டோ பைலட்ல போடக்கூடாது, மேனுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. இனிமேல் அந்த பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணாதான். நேயர்களுக்கு வணக்கம். பைலட் அசோகன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 62 பேர் பயணித்த அந்த விமானமானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதனுடைய காட்சிகள்லாம் வெளியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சுத்திக்கிட்டே வர்றத பார்க்க முடியுது. டோட்டலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நினைக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? எப்படி அது வந்து கட்டுப்பாட்டை மீறி முற்றிலுமா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து டீப் ஸ்டால் அண்ட் டீப் ஸ்பின் அப்படிம்பாங்க. டீப் ஸ்டால்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ இதுதான் ஒரு மாடல் பிளைன். இந்த பிளைன்ல வந்து ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறோம் எப்படி பறக்கும் அப்படின்னு. அதாவது சீரா இப்படி காத்து மேல போகணும். இந்த பிளைன் விங்குக்கு மேல மேல இப்படி வளைஞ்சிருக்கும். இது மேல இப்படி போகணும், சீரா போகணும், கீழேயும் போகணும், காத்து ஒரே மாதிரி. அதுதான் முக்கியம். அதனாலதான் இந்த சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா வளவளன்னு கரெக்டா இருக்கும். இப்போ ஸ்டால் ஆகுறது அப்படின்னா என்னன்னா, இப்போ இதுல போது பாத்தீங்களா, இது வந்து நம்ம முதலையும் பேசியிருக்கிறோம், அதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படிங்கிறது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா, இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அட்டாக்னா ஒரு பர்டிகுலர் டிகிரி 15-16 டிகிரி முடி இப்படி மேல போகலாம். இப்படி போனா கூட அந்த காத்து இது மேல வளைஞ்சுதான் போகும். ஆனா அந்த கிரிட்டிக்கல் ஆங்கிளை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காத்து வந்து இப்படி நேரா போயிடும், இது மேல போகாது, இப்படி ஸ்ட்ரைட்டா உடைஞ்சிரும். இந்த காத்து உடைஞ்சிருச்சுன்னா இந்த பிளைன் வந்து லிஃப்ட் கிடைக்காது. இதுதான் இந்த பிளைன் பறக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த விங்ல கிடைக்கிற லிஃப்ட் தான். இந்த லிஃப்ட் வந்து லோ பிரஷர் ஹை பிரஷர்னால போகுது. இப்படி போகும்போது தேர் இஸ் நோ, அங்க எங்கேயுமே மேலே லோ பிரஷர் இருக்காது, ஹை பிரஷர் இருக்காது, எல்லாம் சமமாயிடும். சமமா போயிட்டா அந்த விங்குக்கு வேலையே இல்லாத போயிடும், அப்படியே கீழே வரும். கீழே வரும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் யூஸ்வலா ஸ்டால் ஆகும்போது ஒரு விங்கு தான் வளையும், இப்படி வளையும். வளைஞ்சிருச்சுன்னா நேச்சுரலா பிளைன் வந்து டைவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல ஏன் டீப் ஸ்டால்னு சொல்றேன்னா, டீப் ஸ்டால்ங்கிறது இன்னமும் மேல நம்ம ஆங்கிள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது இப்படி போயிடும். கிட்டத்தட்ட நார்மல் ஸ்டால் இப்படி ஆகி இப்படி விழுதுன்னா கூட ரெக்கவரி பாசிபிலிட்டி இருக்கு. இது இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் பிளைன் AT-72 ரகம், அந்த ரகம் வந்து என்னன்னா, இந்த டைல் வந்து மேல, அதாவது இது மாதிரி இருக்காது. இது மாதிரி யூஸ்வலா இப்படி வரும், அப்படி வராது. அதுல டைல்மாங்க, அதாவது இந்த இடத்துல வந்துடும், டைல் வந்து மேல வந்துடும். இந்த டைல் இது வந்து பின்னால மேல இருக்கிறதுனால இந்த காத்து வந்து அந்த டைல் மேல படாத அந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் வாங்க. இந்த எலிவேட்டர் கண்ட்ரோல் இருந்தா தான் அந்த ஸ்டாலை வந்து சரி பண்ண முடியும் பைலட்டால. இப்ப அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாத போயிருக்கும். அது வந்து டீப் ஸ்பின்ல போயிடுச்சு. இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளேன் வந்து என்ன ஆயிருக்குன்னா 17,000 அடியில பறந்துட்டு இருக்குது. 230 மைல் ஸ்பீடு போன பிளேன் வந்து மேல போகுது. மோர் லைக்லி அப்பதான் டீப் ஸ்டால் டெவலப் ஆயிருக்கு. மேல போயிட்டு அந்த வித்தின் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 30 மைல் ஸ்பீடுக்கு லோ ஆயிடுது. 30 மைல் ஸ்பீட்ல ஒரு குட்டி பொம்மை பிளேன் கூட பறக்காது, அப்படியே ஸ்டால் ஆகுது, கீழே வருது, டீப் ஸ்டால். அப்பதான் நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்பைரல். அப்ப அந்த 30 மைல் ஸ்பீட்ல பைலட்டுக்கு எந்த வித கண்ட்ரோலுமே இல்லாத போயிடுச்சு. அவங்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த டீப் ஸ்டால் அன்ரெக்கவரபிள் ஸ்டால் வாங்க. இது வந்து ரெக்கவரே பண்ண முடியாது. நார்மலா ஸ்டால் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் ரக பிளைன் வந்து ஏற்கனவே 5 முறை இந்த மாதிரி சிமிலர் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு சிலது ஆக்சிடென்ட் வந்திருக்குது, ஒரு சில இன்சிடென்ட் வந்திருக்குது. இது 1994 பாத்தீங்கன்னா
அமெரிக்கன் ஈகிள்ங்கிற ஒரு பிளேன் எக்ஸாக்ட்லி இதே பேட்டர்ன்ல வந்து விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் பிறகு கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, நார்மலா பிளேன்லாம் பாத்தீங்கன்னா 35,000 41,000 அடி முடி பறக்கும். ஆனா இந்த ரக பிளேன் மட்டும் அதனுடைய மேக்சிமம் சீலிங் வந்து 25,000 தான். அதுக்கு மேல பறக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா யூஸ்வலா அந்த வெதர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, அந்த ஐசிங் இருக்கிற மாய்ஸ்ட் இருக்கிற ஏர்லாம் வந்து அந்த 15,000 அடியில இருந்து 25,000 அடியில தான் இருக்கும். ஸோ இட்ஸ் மோர் வல்னரபிள் ஒன்னு. அதனால என்ன ஆயிடுனா, இதுல வந்து அந்த மாதிரி சிமிலர் பேட்டர்ன்ல ஆயிருக்கு. இப்ப அமெரிக்கால வந்து அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கோல்டு, அதாவது ஐசிங், நோன் ஐசிங் கண்டிஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, வானத்துல வந்து அந்த ஐசிங் கண்டிஷன் இருந்தா இந்த பிளேன் வந்து பறக்கக்கூடாதுன்னு பேனே பண்ணிட்டாங்க. FAA பேன் பண்ணிட்டாங்க. ஆனா மற்ற கண்ட்ரில அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரேசில் மாதிரி நாட்டுல எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. என்னன்னா, யூஸ்வலா கேட்பீங்க, இப்போ ஐசிங் ஃபார்ம் ஆனா எல்லா பிளேன் விழுந்துருமானா விழாது. ஏன்னா இந்த முன்னால ப்ளூவா இருக்கு பாத்தீங்களா, வந்து ரப்பர்ல பண்ணியிருப்பாங்க. உள்ள இன்ஃபிளேட் ஆகும். அதாவது காத்து அடிச்சா உப்பும். அது மாதிரி இதுல தானே படுது மேல. அப்ப படும்போது அது உப்பும் போது இந்த ஐசிங் உடஞ்சி பின்னால போயிடும். ஸோ பிளேன் சேஃபா பறக்கும். அது இருக்குது. ஆனா அந்த ஈகிள் என்ன இருக்குன்னா, இந்த பின்னால இருக்கிற வெள்ளை இடத்துல, ஏன்னா இந்த அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் இந்த பின்னால இருக்கிற இந்த இது வந்து பிளாப்ஸ் 15 டிகிரி போட்டிருக்காங்க. போட்டதுனால இப்படி கொஞ்சம் நேரடியா காற்று இங்க அதிகமா படும்போது அந்த ஐசிங் எல்லாம் இங்க ஃபார்ம் ஆகி அது இதே மாதிரி அன்கன்ட்ரோலபிள் டைவ் அடிச்சு எல்லாமே இறந்துட்டாங்க அந்த பிளைன்ல. அதுல இருந்து தான் அமெரிக்கா ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துச்சு. இந்த பிளைன் வந்து ஐசிங் கண்டிஷனுக்கு ஃபிளை பண்றதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஹாட் ஏர், இப்போ மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்களேன், நீங்க 15,000 20,000 அடியில் போனா கூட சப்ஜீரோ டெம்பரேச்சர் போகாத இருக்கு, கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணும். வெரி ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது சான்சஸ் ஆர் கம்மி. இப்போ இங்க ஆல்ரெடி 17 டிகிரி தான் சொல்றாங்க சாவப்போலால. அப்ப மேல இவங்க பறந்துட்டு இருக்கும்போது வந்து சப்ஜீரோ டெம்பரேச்சர் வந்திருக்கும். அப்போ கோல்டு வாட்டர் வந்து ஐஸா மாறிடும் இப்போ இந்த இதுல படும்போது. அதனால இது வந்து மோர் லைக்லி அவங்க பண்றாங்கன்னா வி டோன்ட் நோ. அதே நேரத்துல இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா அது விழும்போது ஓடிக்கிட்டே தான் இருந்தது ரெண்டு இன்ஜினுமே, நீங்க சத்தத்துல கேட்கலாம். அதனால இன்ஜின் வந்து எதுவுமே ஆகல மாதிரி யாருமே கருதல. அந்த மோமெண்ட் யாரும் கருதல. ஏன்னா இன்ஜின்ல ஃபால்ட் இருந்ததுன்னா இன்ஜின் ஆஃப். இது வந்து என்னன்னா பவர் ஆன் ஸ்டால்பாங்க. பவர் இருக்கு, ஆனா பவர் இருந்தா அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. ஆனா இப்போதைக்கு கருதுறது வந்து எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மோஸ்ட் லைக்லி, ஏன்னா அது ஐசிங் கண்டிஷன்ல வந்திருக்குது. இந்த 1994 அமெரிக்கன் ஈகிள் எப்படி விழுந்ததோ அதே பேட்டர்ன்ல ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பர்டிகுலர் பிளேன்ல எப்பயுமே இந்த ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பிளேன்லயும் ஒரு வார்னிங் வரும். இந்த ATR 72 ஓட்டுன ஒரு பைலட் சொல்லியிருக்காரு, இதே மாதிரி ஐசிங் கண்டிஷன்ல வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலா ஆட்டோ பைலட்ல வந்திருக்காங்க. வரும்போது எந்த வார்னிங்கும் வரல. ஏன்னா வார்னிங்கிறது ஒன்று ஸ்டிக் ஷேக்கர்மாங்க. அந்த கையில கண்ட்ரோல், நீங்க ஸ்டேரிங் வீல் மாதிரி ஒன்று பிடிச்சிருப்பீங்களா, அந்த யோக் வந்து கிடுக்கிட்டுன்னு ஆடும். நீங்க வந்து பிடிக்கவே முடியாது. அதுவே சத்தமும் போடும், ஆடும். பிளஸ் வார்னிங் வந்துடும் பின்னால. ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ணவே முடியாது. வந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க, நேச்சுரலா அந்த ஸ்டிக்கை முன்னால தள்ளினீங்கன்னா அந்த ஸ்டால் வந்து அன்ஸ்டால் நார்மல் ஆயிடும். அப்புறம் நீங்க கீழே லோ லெவல் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி எதுவுமே நடக்கல. அவருக்கு ஸ்ட்ரைட்டாவே அவரு ஆட்டோ பைலட்ல போயிட்டு இருந்திருக்க, சடன்லி இதே மாதிரி வந்திருக்கு. அவருக்கு வந்து மயிரிலையில தப்பிச்சாரு. எப்படின்னா 1200 அடி தான் கிரவுண்டுக்கு இருக்குது. இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்கு. சம்மாவ் அவருக்கு ஏதோ ஸ்பீடு கீடு இருந்திருக்கு, ரெக்கவர் பண்ணிட்டாரு. பிளேன்ல ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ அவர் கூட இப்போ பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து இது மாதிரி எந்த வார்னிங்குமே இல்லாத நடந்திருக்கு. இப்போ சொல்ல போனா மேபி இவங்க ஆட்டோ பைலட்ல வந்துட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு இதே மாதிரி எந்த வார்னிங்கும் இல்லாத வந்திருக்கலாம். ஏன்னா பைலட் சின்ன வார்னிங் இருந்தா கூட அந்த ஸ்டால் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. இதுல அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐசிங் கண்டிஷன்ல வந்ததுல பைலட்ஸுக்கு கிளியரா 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த மாதிரி ஐசிங் கண்டிஷன்ல வரும்போது ஆட்டோ பைலட்ல போடக்கூடாது, மேனுவல் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. இனிமேல் அந்த பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணாதான் தெரியும். ஒன்னு வந்து வாய்ஸ், இன்னொன்று டேட்டா. இது ரெண்டு இன்னும் 1 மாசத்துல அதனுடைய எக்ஸாக்ட் ரிப்போர்ட் வந்துடும். ஆனா அட் த மோமெண்ட் ஏவியேஷன் வேர்ல்டு நினைச்சிட்டு இருக்காங்க மோஸ்ட் லைக்லி இது வந்து இதுதான். அதுக்கு மேல பைலட் எரர் கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம், 1-2 இல்லைன்னு சொல்ல வரல. லைக் இந்த மாதிரி ஆட்டோ பைலட்ல வராத அவங்க மேனுவல் வந்திருக்கலாம், இது மாதிரி இருந்திருக்கலாம், மிஸ் பண்ணிருக்கலாம், இந்த சிக்னல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த ATR பிளைன் வந்து இது பிரெஞ்சு பிளைன். இது அதுக்கு பிறகு அவங்க அந்த 1994 ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் மோர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூவா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐஸ் வந்து உடைக்கிற சர்ஃபேஸ் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நெவர்தலெஸ் இந்த பிளேன் வந்து இந்த மாதிரி ஐசி கண்டிஷன்ல நம்ம ப்ரோன் டு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். வெரி அன்பார்ச்சுனேட் அந்த இறந்தவங்க ஃபேமிலி அதெல்லாம்.
இது ஒரு கொடூரமான சாவு தான். இது வந்து என்னன்னா, அது பைலட்டுக்குலாம் அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பேசஞ்சருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, பைலட்டுக்கு 100% இது வந்து அவங்க வந்து இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த பிளாக் பாக்ஸ் வந்து முழுமையா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரிய வருமா? எக்ஸாக்ட்லி. இதுல வந்து பைலட் எரர் உள்ள இருக்குதா, அவங்க கரெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இது மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு 5 மெமரி பண்ணி ஞாபகமா புக்கை ரெஃபர் பண்ணாதே பண்ற பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களா, இது மாதிரி ஒருவேளை அவங்க நான் ஐசிங் கண்டிஷன்ல வந்துட்டு அவங்க நான் ஐசிங் கண்டிஷன்ல தான் வந்திருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போ வந்து ஆட்டோ பைலட்டை டிஸ்என்கேஜ் பண்ணி மேனுவலா ஃபிளை பண்ணியிருக்கணும். அது பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆட்டோ பைலட்ல போடும்போது தான் இந்த எலிவேட்டர் இந்த ஏலரான்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போய் இந்த பிளேனை கீழே சாய்ச்சிருதான் வித்தவுட் எனி வார்னிங் இண்டிகேஷன். அப்படி சாய்க்கும் போது ஓரளவு பண்ணனா பரவாயில்ல. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு எடுத்த உடனே டீப்பா போய் அந்த ஸ்பீடெல்லாம் கம்ப்ளீட்டா போய் இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கு எந்த கண்ட்ரோல் இல்லைன்னு தெரியுது. அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃபால். நீங்க பாத்தீங்கன்னா செங்கல் விழ மாதிரி விழுது. இது விழும்போது ஒரு நிமிஷத்துக்கு 11,000 அடி எஸ்டிமேட் பண்றாங்க. 17,000 அடி தான் பறந்துட்டு இருந்திருக்காங்க. மொத்த டைமே அவங்க அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே வந்து விழுந்து நொறுங்கிறதுக்கு 1.5 நிமிஷம் தான் இருக்கு. சோ அந்த 1.5 நிமிஷத்துல உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 1.5 நிமிஷத்துல இவ்வளவு நடந்துருச்சு எல்லாமே. 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியுது. நார்மலா எந்த ஈவெண்ட்டும் இல்லாத இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல இறங்க போற பிளேன், லேண்ட் ஆக போற பிளேன். இதுல வந்து யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் பைலட் கூட எந்த வார்னிங் கிடையாது, எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் ஃபைன். கடைசியில் கீழே வந்து விழுற முடிய இன்ஜினும் ஓடிட்டு இருந்தது. அதனால இன்ஜின் ட்ரபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு இன்ஜின் ட்ரபிள் எப்பயுமே இவ்வளவு பெரிய டீப் ஸ்டார்லாம் கொண்டு போய் விடாது. நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு இன்ஜின் ரெண்டும் செப்பரேட், 2 இன்ஜினுமே ஒண்ணு சம்மந்தமே இல்லை. ஸோ ரெண்டு செப்பரேட் கார் மாதிரி 2 கார் ஒரு நேரத்துல போகும்போது 2 காரும் பிரேக் டவுன் ஆகுது பாருங்க. நேச்சுரல் தானே அது. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி இல்லை. அப்போ ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு இன்ஜின் போதும், அது வந்து அழகாக கொண்டு வந்து லேண்ட் பண்ணலாம், பறக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ 2 இன்ஜின், ஒரு இன்ஜினுங்கிறது இல்லாம இன்னொரு இன்ஜினால பறக்க முடியும். அப்படியே இன்ஜின் ட்ரபிள் வந்தாலும் ஒரு இன்ஜின்ல தான் வரும் யூஸ்வலா, 2 இன்ஜின்ல வராது. அது எல்லா பிளேன்லயும் பாத்தீங்கன்னா 2 இன்ஜின்ல இப்போ நம்ம டிரான்ஸ் அட்லாண்டிக் இது மாதிரிலாம் லாங் டிஸ்டன்ஸ் கடலுக்கு மேல பறக்கும்போது ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆபத்தான் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பிளேன் வந்து பைலட்ஸ் ரூட்டை போடும்போது ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல இறக்கிறதுக்கு ஸ்பாட்டை வச்சுட்டு தான் அதை பிளான் பண்ணி தான் அவங்க ரூட்டே போடுவாங்க. எதுல போனாலும் சரி, எவ்வளவு பெரிய கடல் மேல போனாலும் சரி, ஒவ்வொரு பிளேனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பிளேன் வந்து 3 மணி நேரம் இன்ஜின் ஒரு இன்ஜின்ல பறக்கும். ஒரு A350 5 hours பறக்கும். அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு இன்ஜின்ல எவ்வளவு பவர் இருக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து சேஃபா கொண்டு போய் லேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஜின் ஃபெயிலியருங்கிறது நவீன காலத்துல அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான் ஒழிய அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷனை பைலட் மிஸ் பண்ணிட்டாலோ இல்ல ஃபிளைட் வந்து கரெக்டா நமக்கு அந்த வார்னிங் கொடுக்கலனால, ஏன்னா இந்த ஐஸ் பில்டப் ஆச்சுன்னா அது வார்னிங் கொடுக்கும், அதுல என்ன அது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் சிஸ்டத்துல. ஸோ இட் குட் பி எனிதிங். ஆனா நம்ம வந்து இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் வர முடிய 100% யாருமே ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. பட் இது என்னன்னா, இது இப்படி விழுந்திருக்குங்கிறது இப்ப நம்ம நேயர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திருப்பாங்க. இப்படி ஒரு பிளான் அப்படி அம்போன்னு விழுவுதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரகம், அவங்க போன இடம், அதுல இது மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கலாம், இதனால இப்படி விழுந்திருக்கலாம். வழி மற்றபடி பிளைன் வந்து வெறும் இன்ஜினே இல்லைன்னா கூட விழாது. 2 இன்ஜின் இல்லைன்னா கூட லேண்ட் பண்ணலாம். சார், நம்மளே வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம், தொடர்ச்சியா அந்த மாதிரியான விபத்துகள் நிகழ்வதை பாக்குறோம். ஒரு பக்கம் பைலட் எரர், அதெல்லாம் கடந்து வந்து அசாதாரணமான இயற்கை சூழல், இதையெல்லாம் கடந்து எனக்கு ஒரு கேள்வி என்ன எழும்புதுனாக்கா, இந்த விமானங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது மேலேயுமே வந்து ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகள் இருக்கு. சில நிறுவனங்கள் மேல வந்து என்ன சொல்றதுனாக்கா, தொடர்ச்சியா அவங்க செய்யக்கூடிய அந்த விமானங்கள் வந்து விபத்துக்குள்ளாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. அங்க ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த இன்ஜின் எல்லாம் கடந்து நான் கேக்குறேன். இந்த பர்டிகுலர் இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல நிறைய நடந்திருக்குது. இது வந்து ஐசிங் கண்டிஷன். ஏன்னா இந்த 2 காரணம். ஒண்ணு வந்து இதுதான் அந்த ஐசிங் கண்டிஷன்ல பறக்குது. ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளவுதான் இன்ஜின் பவர் இருக்கு. இது வந்து 25,000 அடிக்கு மேல போகாது. அதுதான், அதனால அவங்க வந்து மேக்ஸிமம் சீலிங் வச்சிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதனுடைய வல்னரபிலிட்டி, அதாவது இது பறக்கிற அந்த ரீஜன்ல வந்து சான்சஸ் ஆர் அதிகம். இப்ப மத்த போயிங்கோ அல்லது ஏர்பஸோ பாத்தீங்கன்னா 35க்கு மேல போகுது. இந்த ஜெனரலி இந்த வெதர் சிஸ்டத்தை தாண்டி போயிடும். அதனால அதுக்கு வந்து வல்னரபிள் இல்ல. ரெண்டாவது, இதோட மோர் எஃபிஷியன்டான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. பட் இது எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது டிஐசிங் சிஸ்டம் இஸ் சர்டிஃபைட் ஃபார் பிளே. அது இந்த இதுல போறதுக்கு இந்த மாதிரி ஐசிங் கண்டிஷன்ல அமெரிக்கால பேன் பண்ணிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்து அது விரும்பல, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பல, திருப்பி இன்னொரு ஆக்சிடென்ட் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த முடிவு கரெக்ட்ங்கிறது இப்ப தெரிய வருது. ஏன்னா அவங்க எடுத்த முடிவு மாதிரி தானே இங்க
நடந்திருக்கு, அவங்க வந்து ஒருவேளை இது ஐசிங் அதே கண்டிஷனா இருந்தா, ஏன்னா இந்த சிமிலர் பேட்டர்ன்ல நடந்திருக்குது இந்த ஆக்சிடென்ட்ங்கிறது, இந்த ரிசல்ட்டும் அதே பேட்டர்ன்ல வந்ததுன்னா தென் இது சீரியஸா அந்த இதான் பண்ணணும், அவங்க கண்டிப்பா பண்ணணும். ரெண்டாவது இது அதுக்கு பிறகு அவங்க சொன்ன ப்ரொசீஜர் பைலட்ஸ் ஃபாலோ பண்ணாங்களான்னு ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எல்லாருமே பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது என்ன சார்? நம்ம இல்ல, ஆக்சுவலி பைலட் கம்யூனிட்டி வந்து திருப்பி அந்த பைலட் எரர்னு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைசன்சி வந்தது பாருங்க. ஓவர் த பீரியட் அதே பேட்டர்ன்ல பண்ணும்போது ஒரு எல்லாருக்கும் ஒரு மெத்தனை வந்துடும். சரி, இதை பார்த்துருக்கோம் தானே, இதே மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா வந்துடும். அதுல வந்து அவங்க ஜென்ரலி காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஹைலி ரெகுலேட்டட், மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் இப்படி பண்ணணும்னா இப்படித்தான் பண்ணணும்னு பண்றது. இருந்தாலும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு அவங்க கொடுத்த அதனுடைய வார்னிங் எல்லாம் கரெக்டா எடுத்தாங்களாங்கிறது தெரியல. ஸோ அதே மாதிரி நம்ம இதுல கூட நேபாளில் கூட பார்த்தோம், அது வந்து பைலட் எரர் தான், முற்றிலும் பைலட் எரரா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பைலட்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங், அதுல வந்து அவங்களுடைய எரரும் நடுவில் வந்துருது. இது வந்து ஆக்சுவலா அது அவங்களோட உயிரும் உள்ள இருக்குது. அதனால பைலட் கம்யூனிட்டி தான் வந்து மோர் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே நேரத்தில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்பப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதுக்கு இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதே கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன்ல நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன், யார் தப்புன்னு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. ஸோ பார்ப்போம் இது என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.